வங்கக்கடலில் இலங்கை அருகே நிலவிய ட்விட்டா புயல் வங்கக்கடல் கரையை நெருங்கியதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மழை பெய்ய துவங்கியது. புதுச்சேரியில் 4.1 சென்டிமீட்டர் அளவிற்கு, பாகூரில் 5.5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியது. தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கடல் சீற்றமாக காணப்பட்டது. 10 முதல் 15 அடி உயரத்திற்கு ராட்சத அலைகள் ஆர்ப்பரித்தன. கடல் சீற்றத்தை காண காவல்துறையினர் தடையை மீறி இளைஞர்கள் கடற்கரையில் கூடியிருந்தனர். அவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். வெறிச்சோடிய சாலைகள், தொடர்ந்து மழை பெய்தபடி இருந்ததால் புதுச்சேரியில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, இந்திரா சதுக்கம், காமராஜர் சாலை உள்ளிட்ட அனைத்து சாலைகளும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. பூங்கா மூடல், தொடர் மழை காரணமாக சுற்றுலா மையங்களான தாவரவியல் பூங்கா மற்றும் நோனாங்குப்பம் படகு குழாம் பாதுகாப்பு கருதி நேற்றும் இன்றும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ட்விட்டா புயல் காரணமாக புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனாறு வாய்க்காலுக்கு அருகில் உள்ள திடீர் நகர் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் சகதி தேங்கி சுகாதாரமற்ற நிலை காரணமாக மக்கள் வசிப்பதற்கே இயலாத சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையை கருத்தில் கொண்டு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் நகர் பகுதிக்கு அழைத்து வந்து நிலையை விளக்கினார். மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு லாம்பட் சரவணன் நகரில் அரசு குடிசை மாற்று வாரியம் கட்டி வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் மாற்று வீடுகள் வழங்க வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இது தொடர்பாக முதல்வர் அவர்களுடன் ஆலோசித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது தாசில்தார் பிருத்வி, உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், அரசு அதிகாரிகள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். மொத்தம் 110 குடும்பம் சார். 110 குடும்பத்தில் சில குடும்பம் வந்து அதுதான் பண்ணாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க. கிளீன் பண்ணுறது வந்து மீனுக்கு எட்டி பார்த்துனா எல்லாரும் மீன் எட்டி பார்த்துட்டாலே எல்லாரும் மொத்தம் இப்போ செஞ்சு பார்த்தா இந்த இப்போ ஒரு மூட்டை இடம் பாருங்களா, ஒரு 10 கூட கிடையாது. கொஞ்சம் இப்போ தம்பி வந்து போங்க சார், உள்ளே போங்க. 2011 பானரில் நாங்கள் இடம் ரெடி பண்ணி சில பேர் என்ன செஞ்சாங்க, இது வந்து சுப்ராய்ப்பில் அறக்கட்டளை இடம். புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஆலோசனைக் கூட்டம் கல்மேடுபேட் பகுதியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும், தீபாவளி கூப்பன் வழங்கப்படாமல் இருப்பதையும் உடனடியாக வழங்க வேண்டும், 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பென்ஷன் வழங்க வேண்டும், இஎஸ்ஐ திட்டம் அமல்படுத்த வேண்டும், 12ஆம் தேதி தொகுப்பு சட்டம் நாள், அதை எதிர்த்து 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் தலைவர் தீத்தமலை, செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பிரியான், கௌரவ தலைவர் கனகசபை, செயலாளர் தேசிங்கு, ஏழுமலை, மாரிமுத்து, சரவணசாமி, அண்ணாதுரை, கலியபெருமாள், சாந்தி, ஒளியழகி, பார்வதி, ராதா, ராமாயி, பழனியம்மாள், மகலட்சுமி, தேவா, அன்னக்கிளி உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ட்விட்டா புயல் எதிரொலி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடும் கனமழை நிலவி வருகிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக
பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். இதனையடுத்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகர், ஜவஹர் நகர், உழவர்கரை, வின்சென்ட் வீதி, வயல்வெளி, ஜே நகர், தக்கக்குட்டை, அருமாதபுரம், மூலக்குளம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பின்னே காமிச்சா நான் வீடியோ எடுக்கணும். சொல்லுங்க, வாங்க போறீங்களா இல்லையா? சரி ட்விட்டா புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட கனமழையால் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட வரிசிக்குடி, சோனியா காந்தி நகரில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளை முற்றிலும் சூழ்ந்தது. இதனை அறிந்த உடனேயே நெடுங்காடு டாக்டர் விக்னேஸ்வரன் நேரடியாக சென்று நிலையை ஆய்வு செய்தார். அப்பகுதி மக்களின் அவசர இறக்குமதி தேவையை உணர்ந்த அவர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை கூறி மழைநீர் வெளியேறும் வகையில் தேவையான பணிகளை நிறைவேற்ற செய்தார். இதன் மூலம் அப்பகுதியில் தேங்கியிருந்த நீர் வெளியேற்றப்பட்டு பாதிப்பு குறைக்கப்பட்டது. இந்த ஆய்வின் போது தொகுதி பொதுச் செயலாளர் செல்லப்பா, கேந்திர பொறுப்பாளர் அருள் பிரகாசம் ஆகியோரும் உடன் சென்றனர். புதுச்சேரி டாக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் கலர் பில்ட் தேர்வு நடைபெற்றது. இதில் கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இத்தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா அப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அர்ஜுனா ஹாக்கி அகாடமியின் நிறுவனர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கினார். சாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் டைரக்டர் குமாரவேல் முன்னிலை வகித்தார். கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். புதுச்சேரி டாக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் மாஸ்டர் மஞ்சுநாதன் வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சியளித்திருந்தார். பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். இப்பள்ளியின் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இயங்கியதாக கூறப்படும் போலி மருந்து தொழிற்சாலை குறித்து RLV மக்கள் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக மக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வந்த இத்தகைய தொழிற்சாலைகளை அரசின் சுகாதாரத்துறை கண்டுகொள்ளாதது மிகப்பெரிய தவறு என அவர் சுட்டிக்காட்டினார். புதியதாக வெளிப்பட்ட போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் சுகாதாரத்துறையை பொறுப்பில் வைத்திருக்கும் முதல்வர் ரங்கசாமி முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும், அரசின் சுகாதார செயலர் மற்றும் மருந்து ஆய்வுத்துறை என்ன செய்தது என்று மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இவ்வளவு துணிச்சலுடன் போலி மருந்து தொழிற்சாலைகள் இயங்க யார் அதிகாரம் கொடுத்தது? அந்த கருப்பு ஆடு சட்டமன்றத்திற்குள் இருக்கிறாரா அல்லது வெளியிலா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். புதுச்சேரியில் பல கோடி ரூபாய்க்கு தகுதியில்லாத மருந்துகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருந்து கடைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும், இதனால் மக்களின் உயிர் பாதுகாப்புக்கு ஆபத்து உள்ளாகியுள்ளது, அரசுக்கு வரி இழப்பு ஏற்பட்டுள்ளது என அவர் கவலை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளுக்கு மருந்து கொள்முதல் ஊழல் தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதை நினைவூட்டிய அவர், இந்த சம்பவம் புதுவை மக்களின் பெரும் பீதியை உருவாக்கியுள்ளதாக கூறினார். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், புதுச்சேரியில் இன்னும் எத்தனை போலி மருந்து தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன என்பதை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளில் மக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக தட்டாஞ்சாவடி தொகுதி செயின்ட்பால்பேட் பகுதியில் வீடுகளில் நீர் புகுந்து மக்கள் அவதியுற்றுள்ளனர். இந்த நிலையில் நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் செயின்ட்பால்பேட் பகுதியில் வீடு வீடாக சென்று மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினார். நிகழ்வின் போது தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். வண்டி கழுவி விடுங்க.
அப்புறமா அடுத்து விடு. வண்டி கழுவி விடுங்க. அப்படியே சந்தில தான் எடுத்து அப்படியே வங்கக்கடலில் உருவாகியுள்ள ட்விட்டா புயல் காரணமாக புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியான மழை காரணமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முக்கிய வாய்க்கால்களில் நீர்த்தேக்கம் மற்றும் அடைப்பு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதனால் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனாறு வாய்க்கால், அய்யனார் நகர் வாய்க்கால், சாந்தி நகர் வாய்க்கால் மற்றும் சுற்று உள்ள வாய்க்கால்களில் அடைப்புகள் ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக விட்டுவிட்டு கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளதால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை முதல் லேசான தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் 10க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் டெம்போ ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையில் உள்ள பள்ளத்தில் டெம்போ ஆட்டோ ஏறி இறங்கியது. இதில் டெம்போ ஆட்டோவின் முன் சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது. மேலும் இதில் பயணம் செய்த பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் குறித்து ஆய்வு செய்து டெம்போ ஆட்டோவை மீட்க நடவடிக்கை எடுத்தனர். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் ட்விட்டா புயல் எதிரொலியாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கூலி தொழிலாளிகள், அமைப்புசாரா தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை காரணமாக வேலையில்லாமல் தவித்து வரும் சிவப்பு குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண உதவியும், மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரண நிதியும் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் கழிவுநீர் வாய்க்கால் பகுதி மற்றும் சாலை உள்ளிட்ட பகுதிகளை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே உடனடியாக நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கேட்டுக்கொண்டார். கனமழை இவற்றால் கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர்கள் உள்ளிட்ட நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டது. அதேபோன்று விவசாயிகள், விவசாய விளைநிலங்கள், மீனவர்கள் கடந்த 8 நாட்களுக்கு மேலாக மீன்பிடி தொழிலுக்கு செல்ல இது போன்ற பெருமழை, புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் நிவாரண உதவிகளும் வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். மக்களுடைய சகஜ வாழ்க்கை
கிட்டத்தட்ட ஒரு 7-8 தினங்களாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏழை எளிய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி ஆளும் அரசானது சிவப்பு நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள சுமார் 2,08,000 குடும்பத்தினருக்கும் மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள சுமார் 1,60,000 குடும்பத்தினருக்கும் யார்த்தாலும் ஒரு 3 லட்சம் பேருக்கு வந்து வைத்துள்ளவர்களுக்கு ரெட் கார்டு உள்ளவங்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண உதவியோ, எல்லோ கார்டு வைத்துள்ளவர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேபினெட் கூட்டத்தை உடனடியாக கூட்டி அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியில விவசாயத்துறை, காட்டிலாக்கா உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல 50% நிதிகள் செலவு செய்யப்படவில்லையே. பல துறைகளில் தேங்கி இருக்கிறது. அது போன்ற வந்து பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து செலவு செய்யப்படாமல் தேக்க நிலையில் உள்ள அந்த நிதியிலிருந்து சுமார் 300 கோடி ரூபாய் மடைமாற்றம் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியை வழங்க முதலமைச்சர் அறிவிக்கிறார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இந்திய தொழில்நுட்ப கல்வி சங்கத்தின் 55வது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும நிர்வாகி ராஜராஜன், செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநாட்டை முன்னாள் மத்திய அமைச்சர் சத்யபால் சிங் துவக்கி வைத்து கல்வியின் நோக்கம் குறித்தும் தொழில்நுட்ப அறிவு குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கினார். உலக பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கத்தார் அகமது ஜாசிம் அல்ஜோலு, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் வாழ்த்தி பேசினர். டெல்லி ISDE தலைவர் பிரதாப் சிங் காக்கா சாஹேப் தேசாய் கருத்துரை வழங்கினார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் மஹபத்ரா, மகாராஷ்டிரா தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் வினோத் மொஹத்கர், ISDE துணைத் தலைவர் வெங்கட சுப்பையா, செயற்கை உற்பத்தி தொழில்நுட்பம் துணைத் தலைவர் அனுஜ்வா அனுஜபுத்ரஜா, எத்னோடெக் அகாடமி தலைவர் கிரண் ராஜண்ணா ஆகியோர் கருத்துரை வழங்கினர். மாநாட்டில் 20 மாநிலங்களிலிருந்து ISDE நிர்வாக குழு உறுப்பினர்கள், நாடு முழுவதும் உள்ள தலைசிறந்த கல்வியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள், பங்கேற்பாளர்கள் என 350 பேர் கலந்து கொண்டனர். 120 பேர் ஆய்வுக் கட்டுரை வழங்கினர். இந்தியாவின் தலைசிறந்த கல்வியாளர்கள் 80 பேருக்கு விருது வழங்கப்பட்டது. மாநாட்டின் சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. டெல்லி ISDE நிர்வாக செயலாளர் அலி நன்றி கூறினார். புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் ஆண்டாளாய் சேவை செய்த லட்சுமி யானை சில வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் இறந்தது. யானையின் உடல் புதுச்சேரி வனவிலங்குத்துறை அருகில் உள்ள அரசு நிலத்தில் அரசின் ஏற்பாட்டில் புதைக்கப்பட்டது. அதன் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் லட்சுமி யானையின் சமாதி அருகே சென்று மலர்தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். காரைக்காலில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் சந்திக்கும் சிரமங்களை நேரில் பார்வையிட அமைச்சர் திருமுருகன் நிவாரண முகாம்களை சுற்றி பார்வையிட்டார். மழை காரணமாக வீட்டிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கும் மக்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் சாப்பாடு மற்றும் நிவாரணப் பொருட்கள் தயாராகும் இடத்திற்கு சென்ற அமைச்சர் திருமுருகன் நிலைமைகளை பார்த்தார். அப்போது பணியாளர்களிடம் அவர்கள் பொறுமையாக காத்திருக்கிறார்கள், புயல் முடிந்துவிடும், சாப்பாடு சீக்கிரம் தயார் செய்து மக்களிடம் சேருங்கள் என்று அறிவுறுத்தினார். காரைக்காலில் பல பகுதிகள் கடும் மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கு உடனடி உணவு மற்றும் அவசர உதவிகள் கிடைக்க நடவடிக்கைகள் அவர் தீவிரப்படுத்தியுள்ளார். புயல் தாக்கம் நீடித்தாலும் நிவாரணப் பணிகள் வேகமாக நடைபெற அரசு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டுப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு திருபுவனை தொகுதி சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆலயத்தின் மறுசீரமைப்பு பணிக்கு அவரது சொந்த செலவில் சுமார் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான பெயிண்ட் மற்றும் அதற்கு தேவையான உபகரணப் பொருட்களை அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் அண்ணா பிரபாவதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் ஆகியோர் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினர். தொடர்ந்து ஆலயத்தின் மறுசீரமைப்பு பணிக்காக உதவி செய்த அண்ணா பிரபாவதி சாய் சரவணன்குமாருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள செல்வகணபதி அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழா புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் லாஸ்பேட் பகுதியைச் சேர்ந்த சுமார் 10 நபர்களுக்கு இலவசமாக மின்சார தையல் இயந்திரமும், 3 நபருக்கு தள்ளுவண்டியும், 25 நபருக்கு இலவச கண்ணாடிகளையும் செல்வகணபதி வழங்கினார். இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஓபிசி அணியின் மாநில தலைவர் நடராஜ் ஏற்பாடு செய்தார். நிகழ்ச்சியில் லாஸ்பேட் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி பொறுப்பாளர்கள் ஆறுமுகம், தயாளன், செந்தில், பாலன், கோபு, லதா மற்றும் தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.